ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக செப்டம்பர் 4 வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. அந்த vlog தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வழக்கம் போல் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே நல்லபடியாக பண்ணியாச்சு. நாள் எப்போ வரும் அப்படின்னு ஆகஸ்ட் ஆரம்பித்ததுலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். நேற்று நிஜமாவே எங்களோட ஆனிவர்சரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதை தாண்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில், யூடியூப்பில், என்னோடய பர்சனல் மெசேஜில் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோனில் ஸ்டோரேஜே பத்தாத அளவுக்கு அவ்வளோ வந்து மனசார வந்து வாழ்த்தியிருந்தீங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்காக விஷ் பண்ணியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நேற்று வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ், ஸ்ரதனு, நான் அவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றதான் எனக்கு வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். முந்தா நேற்று தேவேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம் டோர்னமெண்ட் இருந்துச்சு. போயிட்டு நைட்டு 1 மணிக்கு தான் வந்து வந்திருந்தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனை ஸ்கூல் லீவ் போட சொல்லியாச்சு. இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக லீவ் தான் வந்து போட சொல்லியிருப்போம். ஏன்னா எந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னாலுமே எங்கள் வீட்டில் பர்த்டே அந்த மாதிரி எதுனாலுமே ஒரு நாள் லீவ் போட்டுட்டு எல்லோரும் ஒன்றா தான் கண்டிப்பாக வந்து இருப்போம். அவருமே நேற்று ஆஃபீஸ் வந்து லீவ் வந்து போட்டிருந்தாரு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பசங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸ்ரதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே கோவிலுக்கு வந்து கிளம்பிடுவோம். மேக்ஸிமம் ஒரு 6:00 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி 7:00 வீட்டுக்கு கோவிலுக்கு போயிட்டு வர மாதிரி வந்து பார்த்துப்போம். பட் இப்போல்லாம் பசங்க வளர்ந்துட்டாங்க. ஸ்ரதனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கான். அதனால் சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அவங்க எந்திரிக்கும் போதே மணி 8 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நானும் அவரும் ரெடியாக தான் வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு கோவிலில் சாமிக்கு போடுறதுக்காக மாலை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த மாலை மட்டும் எடுத்து வச்சுட்டு அங்கே போய் அர்ச்சனை தட்டு எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. சரி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து போகணும். ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸாவது ஆகும் நாங்கள் அங்கே போகிறதுக்கு. எந்த கோவிலுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கல்யாண ஆற்று கோவிலுக்கு தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ மட்டும் இல்லை, எந்த வருஷம் கல்யாண நாளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆற்று கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வருவேன். பட் எப்போவும் மாலைலாம் வாங்கிட்டு போக மாட்டேன். அதாவது வெட்டிங் டேக்கு ஒரு 1 வீக் முன்னாடி கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். அப்போ சடனாக தோணுச்சு வெட்டிங் டேக்கு வந்து இங்கே வரும்போது கண்டிப்பாக சாமிக்கு மாலை வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு கீழே வந்த உடனே ஸ்ரதனோட சேட்டையை பாருங்கள். அந்த தண்ணியில் ரொம்ப நேரம் இப்படியே ஆடிக்கிட்டே இருந்தான். அவங்க அப்பாவே ரொம்ப டென்ஷன் ஆகி எப்படி இழுத்து தள்ளுறாரு பாருங்க. ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடியிலேருந்து அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். எங்களால் காலையிலேருந்து சமாளிக்கவே முடியல அவனை. இப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது. எங்களுக்குமே தெரியுது சின்ன பிள்ளை அப்படின்னு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி கண்டினியூஸாக அதையே பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்குமே சில டைம் ரொம்ப கோவம் வருது. பட் நானாவது கொஞ்சம் கண்ட்ரோலாக வந்து இருந்துப்பேன். பட்டு அவங்க அப்பாவுமே மேக்ஸிமம் வந்து பொறுமையாக தான் இருப்பார். ஆனால் அவன் அது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ எங்களை கோவப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கோவப்படுத்துவான். அதே மாதிரி தேவேஷ் வந்து சேட்டையே பண்ண மாட்டானா, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான், பேசவே மாட்டானா அப்படின்னுமே வந்து கேட்குறீங்க. அவனுமே பேசுவான். இவன் எந்த அளவுக்கு எங்களை டார்ச்சர் பண்ணுறானோ அதே ஈக்குவலுக்கு அவனுமே வந்து பண்ணுவான். ரொம்ப சைலண்ட்டெல்லாம் வந்து கிடையாது. சும்மா அப்படி தான் நடிப்பான். பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். பட் வெளியிலலாம் போனோம் அப்படின்னா ரொம்ப டீசெண்டாக வந்து நடந்துப்பான். ஸ்ரதனுமே அப்படி தான் இருந்தான். பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போனாலும் வீட்டில் என்ன சேட்டை பண்ணுறானோ அதை விட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு சேட்டைலாம் வந்து பண்ணுறான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. எங்கள் கையை உதறி விட்டுட்டு கடையில் இருந்த எல்லா டாய்ஸையும் அவனால் எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ எல்லா டாய்ஸையும் வந்து கையில் எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டான். எங்களுக்கு அவனை பிடிக்கவும் முடியல. கொண்டு போய் அதை கொடுத்துட்டு அவனுக்கு மறுபடியும் வேறு டாய்ஸ் வாங்கி கொடுத்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. இப்போல்லாம் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஐயோ இவன் என்ன பண்ண போகிறானே தெரியலையே அப்படின்னு. நான் முன்னாடியெல்லாம் நிறைய பசங்களை பார்க்கும்போது யோசிப்பேன், எப்படி தான் இதுங்களெல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்குறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு. இப்போ இவன் பண்ணும்போது நான் அப்படி தான் யோசிக்கிறேன், என்னை பார்த்து எத்தனை பேர் நினைக்கிறாங்களோ அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கோவப்படுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவான். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம் இல்லை நேற்று. அதனால நிறைய கல்யாணம், அதாவது 3 கல்யாணம் கிட்ட அங்கே வந்து நடந்துட்டு இருந்துச்சு. பார்க்குறப்போவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கோவில் ஃபுல்லாக கூட்டம், நிறைய அது வந்து அந்த மாலை,
அந்த மேளதாளம் எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுவே ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு. அங்கே போயிட்டு அர்ச்சனை தட்டு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை தட்டு வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஐயனார்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து போவோம். ஈவினிங் வந்திருந்தோம் அப்படின்னா அங்கே கயிறு கட்டுற இடத்துலேருந்து சுற்றி போடுவோம். பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சரி கல்யாண நாளாக வேறு இருக்குது, வேண்டாம் சுற்றியெல்லாம் போட வேணான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐயனார்கிட்ட சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போயாச்சு. நாங்கள் ஆக்சுவலாக எங்களோட கல்யாண டைம்லாம் பார்த்திங்கன்னா கோவில் இவ்வளோ பெருசாலாம் வந்து இருக்காது, ரொம்ப மீடியமாக தான் வந்து இருக்கும். இதே அளவு தான் வந்து இருக்கும். பட் இப்போ வந்து நிறைய அழகழகாக ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கல்யாணம் நடக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு 5000 நினைக்கிறேன். அங்கே வந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோவில் சுற்றி நாங்கள் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்து போயிருந்தோம். ஸ்ரதனை வந்து தேவேஷ் மேக்ஸிமம் வந்து சமாளிச்சிட்டான். இந்த கோவிலுக்குள்ளே வரும்போது பழைய ஞாபகம் எல்லாமே வந்து வந்துச்சு. அது என்ன சொல்கிறது அப்படிலாம் எனக்கு தெரியல. பட் ரொம்ப கொஞ்சம் கவலையாகவும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் வந்து இருந்துச்சு. ஏன்னா நிறைய மெமரிஸ் வந்து இந்த கோவிலில் இருக்குது. ஆல்ரெடி போன தடவை கோவில் வரும்போதே லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அதனால் இந்த தடவை எனக்கு அதை பற்றி பேசினா எனக்குமே இன்னும் கொஞ்சம் கவலையாயிடும் அப்படின்றதுனால நான் இதை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இருந்த ஹாப்பியான மெமரிஸை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படி தான் நானுமே வந்து நினைக்கிறேன். எங்களோட கல்யாண டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மன் சிலைலாம் வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டெப் இருக்குல்ல, அம்மன் பக்கத்தில் 2 ஸ்டெப் இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. எங்கள் அப்பா மட்டும் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு. இங்கே நிற்கும்போது தேவேஷ்கிட்டேயும் ஸ்ரதன்கிட்டேயும் சொல்லிகிட்டே இருந்தேன், தங்கம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இங்கே தான் வந்து கல்யாணம் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையுமே வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸ்ரதன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கேட்பான் எங்களோட கல்யாண கதைலாம். ஏன்னா தேவேஷ்க்கு வந்து ஆல்ரெடி தெரியும்ல, அவனுமே கேட்டு கேட்டு அவனுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. அதனால் வந்து ஸ்ரதன் ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பான். இங்கேயா அங்கேயா மறுபடியும் எப்போ உனக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் அப்படிலாம் வந்து கேட்டுகிட்டே வந்து இருப்பான். பட் இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வருஷங்கள் வந்து ஓடிப்போச்சு. பட் நாங்கள் கல்யாணம் ஆகும்போது இருந்ததை விட இப்போது பல மடங்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கும். அப்போல்லாம் யாருமே இல்லை அப்படின்ற கவலை இருக்கும். இப்போ அந்த கவலைலாம் எதுவுமே கிடையாது. கடவுளோட புண்ணியத்தில் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக வந்து இருக்கும். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருக்க மாதிரி ஒர்க் பண்ணி வந்து இருப்பாங்க. பட் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து அழகாக இருக்கும். எப்போ போனாலும் கொஞ்ச நேரம் அந்த மேலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழவே வந்து உட்காருவோம். நேற்றுமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. கோவிலில் ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வந்து இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து எல்லோரும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோவிலேருந்து கிளம்புனோம். ஈவினிங் வந்து வந்திருந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு அத்தோ கடை இருக்கும், அங்கே போய் அத்தோலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து போயிருப்போம். காலையில் அப்படின்றதுனால போகும்போது ஏதாவது இல்லை பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னுமே அவர் வந்து சொல்லியிருந்தார். வெட்டிங் டேக்கு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, தங்கம் அன்றைக்கி ஒரு நாளாவது ரெஸ்ட் எடு, அதனால் வீட்டில் அது செய்கிறேன் இது செய்கிறேன் சமைக்கிறேன் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணாத, காலையில் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம், மதியம் வந்து நான் ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், அதனால் நம்ம எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அதை விட்டுட்டு நான் வந்து நான்வெஜ் வாங்கிட்டு வந்து கொடுத்து நீ சமைச்சு அதெல்லாம் வந்து உனக்கு நிறைய வேலையாயிடும், அதனால் நீ எதுவுமே பண்ண வேண்டாம், ஒரு நாள் ஃபுல்லாவது எதை பற்றியும் யோசிக்காமல் வேலை இருக்குது அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் ஹாப்பியாக இரு, ரெஸ்ட் எடு நல்லா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற வேலையுமே இல்லை. அதனால் சரி கோவிலில் இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு ஐயனார் சிலைக்கிட்ட கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டு இருந்தோம். பட் உட்கார முடியல, வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸ்ரதனுக்கு வந்து இந்த பபிள்ஸ் வாங்கி கொடுத்துருந்தோமா, அவன் ஊதிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னையும் ஊது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் நானுமே வந்து ஊதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருமே வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. பட் ரொம்ப ஹாப்பியாக நேற்று கோவிலில் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே மனதுக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு வந்து போயாச்சு. ஹோட்டலில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவேஷ் வந்து பார்த்திங்கன்னா மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பூரி சொல்லியிருந்தேன், ஸ்ரதன் வந்து பொங்கல் சொல்லியிருந்தான், அவருக்கு வந்து ரவா தோசை ஏதோ சொல்லியிருந்தார். அதனால் எல்லாமே வந்து வாங்கிட்டு எல்லாருமே நிம்மதியாக வந்து சாப்பிட்டோம். சாருக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஜூஸ் வேணும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். நாங்கள் ஒழுங்காக சாப்பிடுங்க, அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அப்போவும் கேட்கவே இல்லை. நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹோட்டலில் அப்படியே ஒரே குதி தான் குதித்து அந்த பக்கம் போய் அங்கேருந்து ஃப்ரிட்ஜில் இருந்த ஜூஸ் பாட்டில் 2 பாட்டில் கண்ணாடி பாட்டில் கையில் எடுத்துகிட்டு ஓடிட்டே வரான். எனக்கு என்ன பயம்னா எங்கேயாவது காலில் ஏதாவது போட்டுப்பானோ அப்படின்ற பயம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஹோட்டலில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் சாப்பிடக்கூட விடலை.
அந்த டேபிள் மேலே ஏறுறது, சேர் மேலே ஏறுறது அப்படின்னு என்னால் முடியல நேற்று. தங்கம் என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். எப்போ போனாலும் பசங்களை மேக்ஸிமம் அவர் தான் மேனேஜ் பண்ணிப்பார். மேக்ஸிமம் இல்லை, எல்லா டைமுமே அவர் தான் வந்து பார்த்துப்பாரு. அதனால் எனக்கு பெரிய ப்ரெஷர்லாம் வந்து இருக்காது. பட் அதையும் தாண்டி இவன் வந்து எக்ஸ்ட்ரீமாக தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு அம்மா வீட்டுக்கு. ஏன்னா காலையில் வந்து அம்மா வீட்டுக்கு போகலை, கோவிலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள்லாம் அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். எல்லா வருஷம் கல்யாண நாளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா என்கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வருவோம். சரி, நல்லா ஹெவியாக சாப்பிட்ருக்கோம்ல, போகிற வழியில் ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தோம். பட் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து எங்கேயுமே கிடைக்கல அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரைட்டும் அதுக்கப்புறம் மிராண்டாவும் வாங்கி நாங்கள் வந்து குடித்தாச்சு. தேவேஷும் அவங்க அப்பாவும் எப்பவும் ஒரே மாதிரி தான் எது சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்களா, இவன் குடிச்சிட்டு வச்ச உடனே அவங்க அப்பா வந்து மாற்றி ஜூஸை வச்சுட்டு இவர் வந்து குடிச்சிட்டாரு. அதுக்காக தான் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபைனலாக கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்து போயாச்சு. அம்மா வீட்டில் தேஷ்விகா வேறு இருந்தாலும் அவளோட கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்தோம். என்னோடய பெரிய ஆசை அப்படின்னா இதை மாதிரி தான், எங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல நாள் இருக்குது அப்படின்னா காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு மதியம் வீட்டில் இருக்கவங்களுக்கு காலையில் மதியம் வந்து நல்லா வயிறார என்னால் முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு மதியம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எங்கேயாவது படத்துக்கோ இல்லை பீச்சுக்கோ எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து பண்ணோம். பட் நேற்று வந்து எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து வேறு ஒரு வேலையாக வெளியில் வந்து போயிட்டோம். பசங்க 2 பேரையும் விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்து போயிருந்தோம். அம்மா வீட்டுக்கு போகணுமா, அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்களோட வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தார் மதியம். பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு அவங்க தூங்கிட்டாங்க. பட் நான் வந்து எனக்கு ஒர்க் இருந்துச்சு, தேவேஷ் புட்டிக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சா, அதனால் நான் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி நேற்று அனுப்பணும். ஏன்னா இன்றைக்கி ஓணம், நாளைக்கு சாட்டர்டே சண்டே 2 டேஸ் வந்து கொரியர் ஆஃபீஸ் கிடையாது. இப்போ 3 நாள் வந்து கொரியர் ஆஃபீஸ் இல்லைன்றதுனால நேற்று பார்சல் எல்லாமே வந்து அனுப்பியாச்சு. தேஷ்விகா கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இப்போல்லாம் மேடம் வந்து நான் எப்போ போனாலும் தூங்கிடுவாங்க. நேற்று தான் வந்து விளையாடிட்டு இருந்தாளா, அதனால அவள் கூட கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தேன். மனசே இல்லாமல் தான் அங்கேருந்து கிளம்பி வந்து வந்தேன். ஏன்னா அதுக்கு மேலே இவனுங்க 2 பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து வெட்டிங் டேக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துட்டாரு. இந்த வருஷம் நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி நான் அவருக்கு எதுவுமே வந்து வாங்கி கொடுக்க முடியல. போன வீடியோவில் இதை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன். பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அவர் எனக்கு நிறைய கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. அதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. ஒரு 3 செட்டு சுடிதார் செட் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் 2 பெர்ஃப்யூமு, எனக்கு பிடிச்ச மாதிரி பொட்டு, நெயில் பாலிஷு, அதுக்கப்புறம் வேறு ஏதோ சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது லாஸ்ட் வீடியோவில் வந்து வரும். நான் அப்போ கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாரு. பட் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கிஃப்ட்டு. எனக்கு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு டேப் ஒன்று வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. ஏன்னா வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபோனில் என்னால் உத்து பார்த்து எடிட் பண்ணிகிட்டே இருப்பேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தூங்கிடுவாங்களா, அதுக்கப்புறம் எடிட் பண்ணுவேன். அந்த இருட்டில் அப்படியே கண் ஒரு மாதிரி வலிக்கும். சொல்லுவேன், தங்கம் கண் ரொம்ப வலிக்குது அப்படின்னு. அப்போ வந்து சொல்லுவார், சீக்கிரமாக டேப் வாங்கிக்கலான்னு. பட் நான் தான் வந்து வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோடய பர்த்டேக்கே வந்து வா போகலாம் வாங்கிக்கலான்னு சொல்லியிருந்தாரு. பட் இந்த தடவை என்னை கேட்கலாம் இல்லை, உனக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும், உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உன்னை நீ அப்படி கஷ்டப்படுத்திட்டு நீ ஒரு வேலை பண்ணணுன்னு எந்த அவசியமும் கிடையாது, அதனால் நீ பண்ணுற விஷயத்த ரொம்ப ஹாப்பியாக பண்ணால் போதும் அப்படின்றதுக்காக எனக்காக வந்து வாங்கி கொடுத்துருந்தாரா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆமாம், ஒரு கிஃப்ட் வந்து இந்த பேகு. இது வந்து போன தடவை சரவணா ஸ்டோர் போகும்போது எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இது வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. இப்படி தான் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி ரொம்ப சூப்பராக போச்சு. எங்களுக்காக விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. லவ் யூ ஆல். லவ் யூ.